சொப்பனத்திற்கு அர்த்தம். பார்வோன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்தில் நான் நதி ஓரத்தில் நின்று கொண்டிருந்தேன். அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவைகளின் பின் இளைத்ததும் மகா அவலட்சணமும் கேவலமுமான வேற 7 பசுக்கள் ஏறி வந்தது. இவைகளைப் போல அவலட்சணமான பசுக்களை எகிப்து தேசமெங்கும் நான் கண்டதில்லை. கேவலமும் அவலட்சணமுமான பசுக்கள் கொழுமையான முந்தின 7 பசுக்களை பட்சித்து போட்டது. அவைகள் இவைகளின் வயிற்றுக்குள் போயும் வயிற்றுக்குள் போயிற்றென்று தோன்றாமல் முன் இருந்தது போலவே அவலட்சணமாயிருந்தது. இப்படி கண்டு விழித்துக் கொண்டேன். பின்னும் நான் என் சொப்பனத்திலே நிறை மேனியுள்ள 7 நல்ல கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளரக் கண்டேன். பின்பு சாவியானவைகளும் கீழ்காற்றினால் தீந்து பதறானவைகளுமான 7 கதிர்கள் முளைத்தது. சாவியான கதிர்கள் அந்த 7 நல்ல கதிர்களையும் விழுங்கி போட்டது. இதை மந்திரவாதிகளிடத்தில் சொன்னேன். இதன் பொருளை எனக்கு விடுவிக்கிறவன் ஒருவனும் இல்லை என்றான். அப்பொழுது யோசேப்பு பார்வோனை நோக்கி, பார்வோனின் சொப்பனம் ஒன்றுதான். தேவன் தாம் செய்யப் போகிறது என்னதென்று பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார். அந்த 7 நல்ல பசுக்களும் 7 வருஷமாம். அந்த 7 நல்ல கதிர்களும் 7 வருஷமாம். சொப்பனம் ஒன்றே. அவைகளின் பின் ஏறி வந்த கேவலமும் அவலட்சணமுமான 7 பசுக்களும் 7 வருஷமாம். கீழ்காற்றினால் தீந்து சாவியான 7 கதிர்களும் 7 வருஷமாம். இவைகள் பஞ்சமுள்ள 7 வருஷமாம். பார்வோனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே. தேவன் தாம் செய்யப் போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். எகிப்து தேசமெங்கும் பரிபூர்ணமான விளைவு உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். அதன் பின் பஞ்சம் உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். அப்பொழுது எகிப்து தேசத்தில் அந்த பரிபூரணமெல்லாம் மறக்கப்பட்டு போம். அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும். வரப்போகிற மகா கொடுமையான பஞ்சத்தால் தேசத்தில் முன்னிருந்த பரிபூரணமெல்லாம் ஒளிந்து போம். இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு இரட்டித்தது. பார்வோன் ஒரே நாள் ராத்திரியிலே 2 சொப்பனங்களை கண்டிருக்கிறான். அவன் தான் கண்ட சொப்பனங்களை ஒவ்வொன்றாக யோசேப்புக்கு சொல்லுகிறான். பார்வோன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே நான் நதி ஓரத்தில் நின்று கொண்டிருந்தேன். அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவைகளின் பின் இளைத்ததும் மகா அவலட்சணமும் கேவலமுமான வேற 7 பசுக்கள் ஏறி வந்தது. இவைகளைப் போல அவலட்சணமான பசுக்களை எகிப்து தேசம் எங்கும் நான் கண்டதில்லை என்றும், கேவலமும் அவலட்சணமுமான பசுக்கள் கொழுமையான முந்தின 7 பசுக்களையும் பட்சித்து போட்டது. அவைகள் இவைகளின் வயிற்றுக்குள் போயும் வயிற்றுக்குள் போயிற்று என்று தோன்றாமல் முன் இருந்தது போலவே அவலட்சணமாய் இருந்தது. இப்படி கண்டு விழித்துக் கொண்டேன் என்றும் சொல்லுகிறான். இது பார்வோன் கண்ட முதலாவது சொப்பனத்தின் விவரமாகும். பார்வோன் தன்னுடைய முதலாவது சொப்பனத்தை யோசேப்பினிடத்தில் சொன்ன பின்பு தன்னுடைய 2வது சொப்பனத்தையும் அவரிடத்தில் சொல்லுகிறான். பார்வோன் யோசேப்பை நோக்கி, பின்னும் நான் என் சொப்பனத்திலே நிறைமேனியுள்ள 7 நல்ல கதிர்கள் ஒரே தாளில் இருந்து ஓங்கி வளர கண்டேன். பின்பு சாவியானவைகளும் கீழ்காற்றினால் தீந்து பதறானவைகளுமான 7 கதிர்கள் முளைத்தது. சாவியான கதிர்கள் அந்த 7 நல்ல கதிர்களையும் விழுங்கி போட்டது என்று சொல்லுகிறான். பார்வோன் தான் கண்ட 2 சொப்பனங்களையும் எகிப்து தேசத்தில் உள்ள சாஸ்திரிகளிடத்திலும் மந்திரவாதிகளிடத்திலும் சொன்னான். ஆனாலும் இதன் பொருளை எனக்கு விடுவிக்கிறவன் ஒருவனும் இல்லை என்று பார்வோன் யோசேப்பினிடத்தில் இப்போது கலக்கத்தோடு சொல்லுகிறான். யோசேப்பு பார்வோன் கண்ட 2 சொப்பனங்களுக்கும் அர்த்தம் சொல்லுகிறார். யோசேப்பு பார்வோனை நோக்கி, பார்வோனின் சொப்பனம் ஒன்றுதான். தேவன் தாம் செய்ய போகிறது என்னது என்று பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார். அந்த 7 நல்ல பசுக்களும் 7 வருஷமாம். அந்த 7 நல்ல கதிர்களும் 7 வருஷமாம். சொப்பனம் ஒன்றே. அவைகளின் பின் ஏறி வந்த கேவலமும் அவலட்சணமுமான 7 பசுக்களும்
7 வருஷமாம். கீழ்காற்றினால் தீந்து சாவியான 7 கதிர்களும் 7 வருஷமாம். இவைகள் பஞ்சமுள்ள 7 வருஷமாம் என்று சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லுகிறார். பார்வோன் 2 சொப்பனங்களை கண்டாலும் அந்த சொப்பனங்கள் இரண்டும் ஒன்றுதான் என்றும் அவற்றிற்கு ஒரே அர்த்தமே உள்ளது என்றும் யோசேப்பு பார்வோனுக்கு சொல்லுகிறார். பார்வோன் 2 சொப்பனங்களை கண்டதற்கு ஒரு தெய்வீக நோக்கம் உண்டு. யோசேப்பு நோக்கத்தையும் பார்வோனுக்கு தெளிவுபடுத்துகிறார். யோசேப்பு பார்வோனை நோக்கி இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு இரட்டித்தது என்று சொல்லுகிறார். பார்வோன் முதலாவது சொப்பனத்தில் அழகும் புஷ்டியுமான 7 பசுக்களையும் இளைத்ததும் மகா அவலட்சணமும் கேவலமுமான 7 பசுக்களையும் கண்டான். அவன் 2வது சொப்பனத்தில் நிறைமேனியுள்ள 7 நல்ல கதிர்களையும் சாவியானவைகளையும் கீழ்காற்றினால் தீந்து பதறானவைகளுமான 7 கதிர்களையும் கண்டான். முதலாவது சொப்பனத்தில் கேவலமும் அவலட்சணமுமான பசுக்கள் கொழுமையான முந்தின 7 பசுக்களையும் பட்சித்து போட்டது. 2வது சொப்பனத்தில் சாவியான கதிர்கள் அந்த 7 நல்ல கதிர்களையும் விழுங்கி போட்டது. அழகும் புஷ்டியுமான 7 பசுக்களும் நிறைமேனியுள்ள 7 நல்ல கதிர்களும் எகிப்து தேசம் எங்கும் 7 வருஷங்களுக்கு பரிபூரணமான விளைவு உண்டாயிருக்கும் என்பதற்கு அடையாளம். இளைத்ததும் மகா அவலட்சணமும் கேவலமுமான 7 பசுக்களும் சாவியானவைகளும் கீழ்காற்றினால் தீந்து பதறானவைகளுமான 7 கதிர்களும் 7 வருஷ மகா பஞ்சத்திற்கு அடையாளம். பார்வோன் தான் கண்ட சொப்பனங்களை யோசேப்புக்கு சொல்லுகிறான். யோசேப்பு அந்த சொப்பனங்களுக்கு அர்த்தத்தை சொல்லும்போது பார்வோனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே. தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். 2 சொப்பனங்களுக்கும் அர்த்தம் ஒன்றுதான். தேவன் தாம் செய்ய போகிறதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதை குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு இரட்டித்தது. யோசேப்பு பார்வோனை தேவனிடம் வழி நடத்துகிறார். எல்லா காரியங்களுக்கும் கர்த்தரே காரணகர்த்தா. வரப்போகிற இந்த பஞ்சம் இயற்கையினால் வருவதல்ல, இது தேவனுடைய தெய்வீக கிரியை. தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாகவே நைல் நதியில் தண்ணீர் பாய்ந்து ஓடுகிறது. தம்முடைய சித்தத்தை தேவன் பூமியில் நிறைவேற்றுவதற்கு சில நிபந்தனைகளை மனுஷருக்கு தருகிறார். தேவனால் தெரிந்தெடுக்கப்படும் ஜனம் தேவ சித்தத்திற்கு எப்போதும் கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனத்தார் எகிப்து போவதற்கு முன்பாகவே தேவன் ஆபிரகாமிடம் இஸ்ரவேலர் எகிப்துக்கு போவது பற்றியும் அங்கிருந்து திரளான செல்வத்தோடு திரும்பி வருவது பற்றியும் கூறியிருக்கிறார். தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக புறஜாதி ஜனங்கள் தம்முடைய ஜனங்களை ஆளுகை செய்வதற்கு அனுமதித்திருக்கிறார். எகிப்து தேசத்திலே 7 வருஷ பரிபூரணமும் 7 வருஷ பஞ்சமும் உண்டாகும். இவ்விரண்டையும் தேவன் தாமே செய்ய போகிறார். தேவன் தாம் செய்ய போகிற காரியத்தை சொப்பனங்கள் மூலமாக பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார். பார்வோனுக்கு சொப்பனங்களை பார்க்க மாத்திரமே முடிகிறது. அவற்றின் அர்த்தம் பார்வோனுக்கு தெரியவில்லை. எகிப்து தேசத்தில் உள்ள மந்திரவாதிகளாலும் சாஸ்திரிகளாலும் பார்வோன் கண்ட சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்ல முடியவில்லை. சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லுவது தேவனுக்கு உரியது. யோசேப்பு இது சம்பந்தமாக பார்வோனிடத்தில் சொன்னபோது, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளிச் செய்வார் என்று சொன்னார். யோசேப்பு இப்போது பார்வோனுக்கு சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லுகிறார். யோசேப்பு பார்வோனை நோக்கி, எகிப்து தேசம் எங்கும் பரிபூரணமான விளைவு உண்டாயிருக்கும், 7 வருஷம் வரும். அதன் பின்பு பஞ்சம் உண்டாயிருக்கும், 7 வருஷம் வரும். அப்பொழுது எகிப்து தேசத்தில் அந்த பரிபூரணமெல்லாம் மறக்கப்பட்டு போம். அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும். வரப்போகிற மகா கொடுமையான பஞ்சத்தால் தேசத்தில் முன்னிருந்த பரிபூரணமெல்லாம் ஒளிந்து போம் என்று சொல்லுகிறார். பார்வோன் கண்ட 2 சொப்பனங்களும் ஒன்றாய் இருந்தாலும் அவற்றின் அர்த்தம் வெவ்வேறாய் இருக்கிறது. பார்வோன் எகிப்து தேசத்திலே சம்பவிக்க போகிற 2 வெவ்வேறு காரியங்களை ஒரே அர்த்தமுள்ள 2 சொப்பனங்களில் பார்த்திருக்கிறான். எகிப்து தேசத்தாருக்கு 2 வெவ்வேறு அனுபவங்கள் வரும். ஒன்று, எகிப்து தேசம் எங்கும் பரிபூரணமான விளைவு உண்டாயிருக்கும். இந்த விளைவு 7 வருஷங்களுக்கு உண்டாகும். அதன் பின்பு எகிப்து தேசம் எங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும். இந்த பஞ்சமும் 7 வருஷங்களுக்கு இருக்கும். வரப்போகிற பஞ்சம் மகா கொடுமையான பஞ்சமாய் இருக்கும். இதனால்
எகிப்து தேசத்தில் முன்னிருந்த பரிபூரணமெல்லாம் ஒளிந்து போகும். எகிப்து தேசத்தில் நடைபெறுகிற சம்பவம் போலவே மனுஷருடைய ஜீவியத்திலும் நடைபெறுகிறது. நமக்கும் சந்தோஷமும் துக்கமும் மாறி மாறி வருகிறது. சில சமயங்களில் நமக்கு ஆறுதல் பெருகி இருக்கிறது, வேறு சில சமயங்களில் நமக்கு வேதனைகள் பெருகி இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் சர்வ சிருஷ்டிகராய் இருக்கிறார். அவர் தம்முடைய சிருஷ்டிகள் எல்லாவற்றையும் போஷித்து பராமரிக்கிறார். தேவன் எகிப்து தேசத்திலே கொடுமையான பஞ்சத்தை அனுப்புவதற்கு முன்பாக பரிபூர்ணமான விளைச்சலை அனுப்புகிறார். இதன் மூலமாக எகிப்து தேசத்தார் பரிபூர்ணமான விளைச்சலை பஞ்சகாலத்தில் பயன்படுத்திக் கொள்ளலாம். பரிபூர்ண காலத்தில் நாம் விளைச்சலை மீதியாக வைத்திருந்தால்தான் அதை பஞ்சகாலத்தில் பயன்படுத்திக் கொள்ள முடியும். அதற்கு ஞானமும் புத்தியும் வேண்டும். கர்த்தர் தம்முடைய தெய்வீக ஞானத்தினாலும் தம்முடைய சிருஷ்டிகளுக்கு தம்முடைய பராமரிப்புகளை பகிர்ந்து கொடுக்கிறார். குடும்பத்தின் தலைவர்கள் தங்கள் வீட்டு காரியங்களை நிர்வாகம் பண்ண வேண்டும். ஒவ்வொரு காரியத்தையும் ஞானத்தோடும் புத்தியோடும் செய்தால் நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டிக்கும் போது இந்த பூமிக்கு ஆசீர்வாதமாக வெவ்வேறு காலங்களையும் சிருஷ்டித்திருக்கிறார். மழை காலமும் வெயில் காலமும் பனிக்காலமும் வசந்த காலமும் மாறி மாறி வருகிறது. இந்த காலங்கள் எல்லாமே நமக்கு தேவையானவை. நாம் அந்தந்த காலங்களில் என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டுமோ அந்த வேலைகளை நேர்த்தியாய் செய்து முடிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனத்தார் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணிய போது கர்த்தர் அவர்களுக்கு மன்னாவை போஜனமாக கொடுத்தார். அவர்கள் அன்றன்று தங்களுக்கு தேவையான மன்னாவை சேகரித்து கொள்ள வேண்டும். மன்னாவை சேகரியாமல் சோம்பேறியாக சும்மா இருந்தால் அவர்கள் பட்டினியாய் இருக்க வேண்டும். பேராசைப்பட்டு அதிகமாய் சேர்த்தால் மன்னா பாழாய் போகும். இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்து சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள். பின்பு அதை ஓமரால் அளந்தார்கள். மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. அவரவர் தங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். யாத்திராகமம் 16, 17, 18. நாம் இந்த பிரபஞ்சத்தில் ஏராளமான நன்மைகளையும் தீமைகளையும் அனுபவிக்கிறோம். பஞ்சம் பரிபூரணத்தை விழுங்குவது போல பல சமயங்களில் நம்முடைய துக்கம் சந்தோஷத்தை விழுங்கி விடுகிறது. நாம் அனுபவிக்கிற தீமைகள் நம்முடைய நன்மைகளை விழுங்கி விடுகிறது. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசத்தில் திடன் கொள்ள வேண்டும். நம்முடைய நன்மைகள் தீமையினால் வெல்லப்படுவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. நாம் தீமையை நன்மையினால் வெல்ல வேண்டும். பார்வோன் இஸ்ரவேல் தேசத்திற்கு அதிபதியாய் இருக்கிறான். அவன் அந்த தேசத்தார் எல்லோருக்கும் குடும்ப தலைவனை போன்றவன். பார்வோன் எகிப்து தேசத்தார் எல்லோரையும் போஷிக்க வேண்டியவன். ஆகையினால் தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு சொப்பனங்கள் மூலமாக காண்பித்திருக்கிறார். பார்வோன் தான் கண்ட சொப்பனங்களின் அர்த்தங்களை புரிந்து கொண்டு தன்னுடைய தேசத்து ஜனங்களுக்கு கொடுமையான பஞ்சகாலத்திலும் போஜனம் கிடைக்குமாறு நிர்வாகம் பண்ண வேண்டும்.